ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தீமன் தமிழ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரானி 3 நியூ எஸ்கேப் ஹாட் ஏர் பலூன் எஸ்கேப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த எஸ்கேப் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஃபோன்லேயும் பிசிலையும். அதுக்கான கேம் பிளே வீடியோ தான். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, நான் ஏன் 2 இயர்ஸாக வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷரு. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு காலேஜ் போயிட்டுருக்கேன், 3rd இயர் போயிட்டுருக்கேன். அதுக்கான சுமைகளும் இருக்குது. அதனால தான் இத்தனை வருஷமாக வீடியோ போடாமல் இருந்தேன், 2 இயர்ஸாக. லாஸ்ட்டாக நம்ம ஸ்டிக்மேன் நிஞ்சா அந்த வீடியோவை போட்டிருப்போம். அந்த வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் கேம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான சமயம் நேரம் அது இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமைந்திருக்குது. அதாவது எனக்கு சொல்கிறேன், இனிமேல் நம்ம சேனலில் வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ வரும்னு சொல்லிட்டு கேரண்டியாக சொல்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கிரானி சாப்டர் 1ல் இன்னொரு எஸ்கேப்பு அப்போவே வந்துருந்துச்சு, 3 வருஷத்துக்கு முன்னாடியே, சீவர் எஸ்கேப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எஸ்கேப்புக்கு தான் நான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அதுதான் போட போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோ. அதாவது நெக்ஸ்ட் வீக் போடுவேன் சீவர் எஸ்கேப்பு. ஓகே, நம்ம இப்போதைக்கு அந்த சவுண்டு போட்டு ரோபோவை கூப்பிட்டாச்சு. நம்ம அமைதியாக ஒளிஞ்சிப்போம். சொட்டையும் மொட்டையும் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஆக்சுவலி இந்த சொட்டையும் மொட்டையும் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தே ஒரு 4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட்டாக அந்த ட்ரெயின் எஸ்கேப் வீடியோ தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ இவன் வந்துட்டா, கிளவி வந்துட்டா, மொட்டையினை தான் காணும். அவன் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்தானா நம்ம சோழி முடிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா 1 வே எண்டு ஸ்லெண்ட்ரினாங்க. ஆமாம், இவ்வளோ இருக்கிற அந்த கேமில் எனக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்குது. பட் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பலூன் எஸ்கேப் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி இப்போ ஒரு பொருள் வெற்றிகரமாக கிடைத்து விட்டது. நான் ஏன் இப்படி ஸ்லோவாக பேசுகிறேன்னா, அந்த மொட்டை கிழவங்க இருக்கானா பார்க்குறதுக்கு தான். இங்கே இருக்கா பார்த்தீங்களா, சொன்னனாலியா இதுக்கு தாங்க சொன்னேன் நான். மொட்டையை இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. எப்படிங்க பார்த்தாவன்? ஹவ் இஸ் பாசிபிள்? எப்படி பார்த்தான்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியல, எப்படி பார்த்தான்னு சொல்லிட்டு. எப்படி பார்த்தான்? நான் தான் முன்னாடியே வந்து இது ஒளிஞ்சுக்கிட்டேன். நான் ஒளிஞ்சுனதுக்கப்புறம் எப்படி பார்த்தான்னு தெரியலையே. எப்பட்றா பார்த்தான்? சீரியஸாக ஐ ஹேவ் நோ ஐடியா ஹவ் இட்ஸ் ஹேப்பனிங்னு. ஓகே, நம்ம முதல்ல இன்னொரு டைம், அதுக்குள்ளே நம்ம டே 2வே வந்துட்டோம். ரொம்ப மோசம் அது. நாம் இந்த டைம் ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம், இங்கே எதுவும் இல்லை. அங்கே பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எலும்பு கூடு போட்டு அப்படியேங்க அப்பா. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகலாம். முதல்ல இந்த டீப்பட்டி சொட்டை தான் வரேன். சாத்திடலாம். சொட்டை கிளவி தான் வரா. அதனால் சுட மாட்டா. சொட்டை மட்டும் தானே வரா? ஆமாம், சொட்டை மட்டும் தான் வரா. இங்கே வெப்பன் கீ இருக்கான்னு பார்க்குறேன், இங்கே இல்லை. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போவோம். வாடி சொட்டை கிளவி, உன்னை லாஸ்ட்டாக எவ்வளோ வருஷம் ஆச்சு பார்த்து? ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஜாபே பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ தேடணும். வெப்பன் கீ தேடி எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல இந்த லாக்கி இதை வந்து இந்த டோரை ஓப்பன் பண்ணணும். இந்த டோரை ஓப்பன் பண்ணோம்னா ஸ்லெண்ட்ரினா இந்த போண்டாவை வேறு அடிக்கடிக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு. ஓகே, வெப்பன் கீ நம்மளுக்கு வெற்றிகரமாக கிடைத்து விட்டது. வெப்பன் கீ கிடச்சிருச்சு. ஸ்ட்ரெயிட்டாக போவேன்னா அடாடா, இன்னொரு இதுவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. இன்னொன்று நம்மளுக்கு வெற்றிகரமாக கிடைத்து விட்டது. ஆனால் அந்த மொட்டை பையன் சொட்டை கீழே இருக்கிறா. மொட்டையும் தான் எங்கே இருக்கான்னு தெரில. சொட்டை மேலே வரா, அது தெரியுது வேணுன்னா. அவன் இங்கே இல்லைங்க. அதாவது யாரை சொன்னா, மொட்டையனை சொன்னேன், அவன் இல்லை இங்கே. கிளவி மேலே வரா. மொட்டையை மட்டும் இங்கே இருந்தானா இது ஒரு கிளியர் 1 வே எண்டு. ஐயோ ஸ்லெண்ட்ரினா, ஏன்டி தொந்தரவு பண்ணுற போண்டாவாய் நாயே. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய் இப்படி இறங்கிக்கலாம் கீழே. அதுக்கு முன்னாடி இந்த காக்கா கட்டை என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். காக்கா கட்டை செட்கி இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பலூன் எஸ்கேப் பண்ணுறதுக்கு மொத்தமாக 6 பொருள் வேணும். இப்போ நம்ம ஆல்ரெடி 2 பொருள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு பொருள் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் பாக்ஸு. அப்புறம் செகண்ட் பொருள் அந்த அது பேர் என்ன, லிவரு. அதுவும் நம்மளுக்கு வெற்றிகரமாக இருக்குது. ஓகே, நம்ம இதை எடுத்துக்கலாம், ஸ்டோன் எடுத்துக்கலாம்.
முதல்ல இவங்க 2 பேர்த்தையும் நம்ம சாவடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இதாக நம்ம தேடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸ் வேணும் அந்த பலூன் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பலூனுக்கு தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த இது அது மேலே ஏறும்ல அதுக்கு தேவை. ஐயோ சொட்டை 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 ஆடா பாவி, என்னங்க அது செகண்ட் டேவும் நம்ம அவுட் ஆகிட்டோம். ஐயோ கடவுளே, அந்த போண்டாவை பண்ண வேலை தான். அது மட்டும் வராமல் இருந்துருந்துன்னா நம்ம எப்படியோ ஓடி எஸ்கேப் ஆகிருக்கலாம். மொட்டைன்னு அங்கே தான் இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம டே 3 வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் நம்ம முடிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குது. இது வேறு வந்துக்கிட்டே இருக்குதுங்க இந்த போண்டாவாய். முதல்ல அந்த டெடிபேர் யூஸ் பண்ணி நம்ம இவளை எப்படியாவது போக்கி ஆகணும் இந்த வீட்டை விட்டு. அப்போ தான் நம்ம பார்த்தோன்னா சுதந்திரமாக சுற்ற முடியும். ஓகே, இன்னொரு கல் எடுத்துடலாம். 2 கல் நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு கல் சொட்டைக்கு, இன்னொரு கல் மொட்டைக்கு. ஸ்லெண்டினாவை சாவடிக்க முடியாது. ஷாட்கன் எடுத்துக்கோ. ஷாட்கன் எடுத்தாச்சு. சொட்டை கிளவி வாடி வாடி சாகுடி சொட்டை. எண்ணெயும் அடிக்கிற எண்ணெயை தூக்கி போட்டு முடிச்சிடுவோம் பார்த்துக்கோ. நம்ம ஷாட்கன் இங்கேயே போட்டு வச்சிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா முதல்ல போய் அந்த சமையல் கட்டில் அந்த இது இருக்கும், லிவர் இருக்கும், அதை போய் எடுத்து வந்துடலாம் முதல்ல. எங்கடா அந்த லிவர்? இங்கே தான் பார்த்தேன், எங்கேயோ இங்கே இருக்குது. நம்மளுக்கு இப்போதைக்கு 2 இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஓகே, மேட்ச் பாக்ஸ் 1, அப்புறம் இந்த லிவரு 2 இது இப்போவே நம்மளுக்கு கிடைத்து விட்டது. இப்போ அந்த இவ வேற ஒருத்தி தொந்தரவு பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறா. அந்த டெடிபேர் மட்டும் என் கையில் மாட்டுச்சு. அதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இவளை பார்த்தீங்கன்னா போக்க வச்சிடலாம் இந்த வீடை விட்டு. ஃபஸ்ட்டு இங்கே எதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த பாக்ஸ், அந்த 3 பாக்ஸில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பாக்ஸ்னாச்சு இங்கே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, நம்ம இது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போகலாம். ஓகே, இங்கே போய் பார்க்கலாம். இங்கே போய் பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஷாட்கன் எடுத்துக்கலாம். ஷாட்கன் எடுத்துக்கலாமா இல்லை? ஓகே, ஷாட்கன் எடுத்துக்கலாம். ஷாட்கன் எடுத்துகிட்டு, ஷாட்கன் வேணாம், ஸ்லிங் ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்லிங் ஷாட் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாமா? இல்லை ஸ்லிங் ஷாட் கூட வேணாங்க, ஷாட்கன் எடுத்துக்கலாம். ஷாட்கன் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே போய் அந்த கண்ணாடி இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். கிளாஸ் இருக்கிற ரூமு. இதை போய் நம்ம உடச்சோம்னா இதுக்குள்ளே எதாவது இருக்குதோ. அந்த சைடில் தான் பார்த்து அந்த ட்ரெயின்குள்ளே தான் அந்த இது இருக்குது, கேஸ் சிலிண்டர் இருக்குது. அதுவும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான பொருள் தான். ஓகே, நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். க்ரோபார் எடுத்து இது ஓப்பன் பண்ணிவிட்டு ரெடியாக நிற்கலாம், அவங்கள கூப்பிடலாம். ஜென்ரேட்டர் வயர் தான் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. ஓகே, நம்ம ஷாட்கன் எடுத்து இங்கே அதுங்களை சவுண்டு போட்டு கூப்பிட்டுடலாம். ஓகே, சவுண்டு போட்டாச்சு. இப்போ அது 100% வரும். ஆமாம், அப்படியே இங்கே ஒளிஞ்சிக்கலாம் சேஃப்டியாக. சொட்டை கிளவி இங்கே வந்துட்டாங்க. சொட்டை வந்துட்டா. மொட்டையினம் தான் காணோம். நம்மக்கிட்ட ஷாட்கன் இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கையில் போகிறேன். என்னை சாவடிச்சிடலாம். ஏன்னா சாவடிச்சிட்டோம்னா எப்படி பார்த்தோன்னா சொட்டை வருவா மேலே. அவள் வந்தானா அவளை தூக்கி அடிச்சிடலாம். இங்கே அவளை அடிக்கணும்னு அவசியம் இல்லை தான், பட் அடிச்சிட அவனை வேறு வழி இல்லை. வா 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 சொட்டை வாடி, மேலே வாடி. என்னடி இவ்வளோ நேரம் பண்ணுற சொட்டை கிளவி? சாகுடி, தொண்டையிலேயே அடி. என்னையும் தான் நீ இப்படி போட்ட அடித்த. செகண்ட் டே ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவன் அடித்தான், அந்த இவன் அடித்த மொட்டை அடித்தான். செகண்ட் டே பார்த்தீங்கன்னா இவன் அடித்தா சொட்டை கிளவி, சொட்டை மொட்டை. 2 பேர் சேர்ந்து நம்மளை பழி வாங்கினாங்க. நம்ம எப்படியோ அவங்கள அடித்தாச்சு. சரி, இந்த பிளாங்க்கு போய் ஸ்ட்ரைட்டாக இங்கே போய் யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது இம்பார்ட்டண்டான ஒரு திங்ஸு. என்னது? பிரிட்ஜு கிராங்கா? சரி, இதை நம்ம இப்போதைக்கு இங்கே கீழே போட்டு வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அடாடாடா, டெடிபேர் இருக்குதுங்க. அந்த ஸ்லெண்ட்ரினாவோட தொல்லையை முடுக்கி விட்டுடலாம் முதல்ல இப்போதைக்கு. அதுக்கு பதில் நம்மளுக்கு அந்த ஜென்ரேட்டர் கீ வேணும். ஜென்ரேட்டர் கீ தேவைப்படும். இங்கே எதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். எதுக்கும் இங்கே எதுவும் இல்லை. என்னடா அது, எதுவுமே இல்லாத கிச்சனில் எதுக்கு வச்சுட்டு? அந்த மரக்கட்டை நம்மளுக்கு தேவைப்படாது இந்த எஸ்கேப்புக்கு. இங்கே பார்த்தீங்களா, இது நார்மல் மோடுனால எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகாதீங்க.
நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேட்டர் கேபிளை யூஸ் பண்ணி அந்த செட்டுக்கியை முதல்ல ஓப்பன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இது ஒர்க் ஆகும் லிஃப்ட்டு. அதுக்கு முன்னாடி எப்படி அவங்க எந்திரிச்சிருப்பாங்க, 1.5 நிமிஷம் தான் அவங்களுக்கு நேரம் எப்படி அவங்க எந்திரிச்சிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஷாட்கனில் புல்லட் லோட் பண்ணிட்டு ரெடியாக நிற்கலாம். எப்படியும் பார்த்துட்டு வருவாங்க, பார்க்கலாம். ஒரு வழியாக போட்ட சவுண்டுக்கு சொட்டை வந்துட்டாங்க. சொட்டையை பார்த்தீங்கன்னா அடித்தாச்சு. உன்னை அடுத்தது அந்த மொட்டை கிழவன் தான் இருப்பான், மொட்டை பையன் கேனப்பையன். அவன் இந்த சைடில் வந்தாலும் நம்மளுக்கு டேஞ்சர் ஆயிடும். அவன் எங்கே வேணும் இருப்பான், அங்கே தூண்லேயும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான். அவன் நேரம் வந்திருக்கணுமே, தன்னோட பொண்டாட்டியை சாவடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணுமே. ஒன்றை காணுமே, எங்கே அந்த மொட்டையனை காணுமே, எங்கே அவனை காணுங்க மொட்டை பையனை. பொண்டாட்டி மேலே அக்கறை இல்லை போல். சரி நம்ம மேலே போவோம். இங்கே இருக்கானா சாகட நாயே. நல்ல வேலை நம்ம பார்த்தோம். அவன் பார்த்திங்களா போய் சரியான குசும்புக்காரன். ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போயிட்டு நம்ம அங்கே அந்த என்ட்ரன்ஸில் இருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் பாட்டுருக்கான். சரியான குசும்புக்காரன். இந்த காக்காவை சாவடிச்சிடலாம். சாரி காக்கா, எனக்கு எஸ்கேப் ஆகிறது தான் முக்கியம், உன்னோட உயிர் எனக்கு முக்கியம் இல்லை. ஓகே, நம்ம இங்கே போட்டுடலாம் செட் கீயை போட்டு. இப்போ நம்ம அடுத்த பண்ண வேண்டிய வேலை என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறங்கிக்கலாம். பார்த்து இறங்கடா. என்னடா இப்படி சுற்றுறான் இதுக்கே. ஒன்று நம்மளுக்கு 4 பொருள் வேணும். ஓகே, இப்போ நம்ம முதல்ல இந்த ஷாட்கனை போட்டு அந்த ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அதையே எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா 1க்கு 2 வேலையாயிரும் அதை யூஸ் பண்ணோம்னா. இங்கே பார்த்தீங்களா எலும்பு கூடு இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி ஆல்ரெடி இங்கே ஒருத்தர் செமத்தியாக அடி வாங்கியிருக்கான் போல். ஓகே, ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போய் முதல்ல இந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம பற்ற வைக்கணும், அதாவது கொடுக்கணும்னு சொன்னேன். சீக்கிரம் போகலாம். ஓகே, ஸ்டார்ட்டிடலாம். ஸ்டார்ட்னு வருது வாயில். அங்கே ஏதாவது பாக்ஸ் இருக்குதா? அங்கேயும் பாக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் பாக்ஸும் அந்த லிவரை மட்டும்தான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குது. நம்மளுக்கு லக் இருந்தால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது அட்லீஸ்ட் ஒரு பாக்ஸ்னால் இருக்க சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். செட்டுக்கு இங்கே தான் போட்டேன். இங்கே இருக்குதா? பிரிட்ஜு கிராங்க் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. நம்ம சப்போஸ் அங்கே பாக்ஸ் இருந்தால் அது எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன், பட் அங்கே இல்லை. இந்த போண்டாவாயை முதல்ல நம்ம எப்படியாவது போக்க வைக்கணும். அங்கே இருக்குதுங்க, பாக்ஸ் இருக்குது. இங்கே வெற்றிகரமாக இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இங்கே இன்னொரு பாக்ஸ் தான். இதை ஃபஸ்ட்டு பாக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறது. இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் பாக்ஸுங்க. இது செகண்ட் பாக்ஸு, அதாவது அந்த பலூன் மாட்டும்ல அதுக்கான பாக்ஸ் இது. சரி, இந்நேரம் அந்த சொட்டையை மொட்டையோ எப்படி எரிச்சிருப்பாங்க. அவங்கள சாவடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலைகளை பார்க்கலாம். ஒரு வழியாக சொட்டை கிளவி வெற்றிகரமாக வந்துவிட்டால் அவளை நம்ம சாவடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, நம்ம எப்படியாவது அந்த இவனை வந்துட்டான், மொட்டை கிழவனும் வந்து விட்டான். நவுந்து போடா மொட்டை கிழவா. நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் செஞ்சாகணும். அதுக்கு முன்னாடி நம்ம மொட்டை பையனுக்கு இந்த ஷாட்கன் கிடைக்கவே கூடாது. அதுக்காக நம்ம அங்கே போட்டு வச்சுருக்கலாம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அடுத்த டைம் அடிக்கும்போது. இப்போ நம்ம முக்கியமான பொருள் இதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஸ்லெண்டினா ரூமுக்கு போகணும், அதாவது அந்த அப்பர் ஃப்ளோருக்கு போகணும். ஒரு வழியாக நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன், ஓடோடி வந்துட்டேன். இங்கே ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கோகனட் கிடச்சிருக்குது. இந்த கோகனட்டில் ஏதாவது ஒரு சம்திங் இன்சைடு இந்த கோகனட். அந்த டெடிபயர் இருக்குது. இப்போதைக்கு அந்த போண்டாவாய் இப்போதைக்கு இருக்கட்டும். நம்ம தேவைப்படும் போது அவளை சாவடிச்சிடலான்னா அவளோட ஆத்மாவை பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்தாங்க. இப்போ கூட வந்தா. இப்போ கூட நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா, நம்மளுக்கு இது ஒரு முக்கியமான பொருள் நம்மளுக்கு இந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அந்த டிக்கெட் எடுத்தால் தான் அந்த ரோபோ பார்த்து அந்த ட்ரெயினை ஓப்பன் பண்ணும். அந்த ட்ரெயினை ஓப்பன் பண்ணால் தான் நம்ம அந்த கேஸ் சிலிண்டரை யூஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு இதை இங்கேயே போட்டு வச்சிடலாம். நம்ம ஷாட்கன் எடுத்துக்கலாம். ஏன்னா ஷாட்கன் எடுத்துகிட்டு இப்போ அந்த சொட்டை எங்கே வருவான்னு தெரில.
டபுள் அட்டாக் இது பண்ணிட்டாங்கன்னா வம்பா போயிடும். அதுக்கு தான் பார்க்குறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த சமையல் கட்டில் போய் 2 ஸ்டார்கன் புல்லட் இருக்கும், அது எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த ஸ்டோனை வச்சு நம்ம அந்த ஸ்லிங் ஷாட்டை வச்சு நம்ம அடித்தாலும் அடிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம இதுவே யூஸ் பண்ணி போகலாம். எங்கே இருக்கான்னு தெரியலையே. இவன் வேறு அடிக்கடிக்கு வந்துட்டே இருக்கிறா. இந்த டைம் அவங்க 2 பேர்த்தையும் சாவடிச்சுட்டு முதல் வேலை பார்த்தீங்கன்னா அந்த டெடி பேரை யூஸ் பண்ணி அந்த போண்டாவாயை நம்ம பார்த்தீங்கன்னா போக்க வைக்கணும், சாந்திப்படுத்தணும் அதோட ஆத்மாவை. ஓகே, இப்போதைக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், நோ ஐடியாங்க. ஓகே, இந்த சொட்டக்கிளைவு முதல்ல வரட்டும். நம்ம இந்த ஷாட்கன் புல்லட் இங்கேயே போட்டு வச்சிடலாம். வாடி புருஷன் கூட பார்க்காம பார்த்தீங்களா எத்தி மிதிச்சுட்டு வரா சொட்டை. நீலாம் ஃபஸ்ட்டு ஒய்ஃப்டி. எப்படி படுத்துருக்கான் பாருங்க மொட்டை பையன் கேன பையன். ஓகே, நம்ம இந்த காயின் எடுத்துக்கலாம். காயின் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே போயிடலாம். கீழே போனோம்னா அந்த ரோபோ கிட்ட போய் நம்ம இந்த இதை பார்த்தோன்னா தரணும். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம டிக்கெட் எடுத்தாகணும். டிக்கெட் எடுத்தோம்னா இது ஸ்ட்ரெயிட்டாக போய் கீழே போய் இந்த ரோபோ கிட்ட பார்த்தீங்கன்னா இதை தரணும். தந்தோம்னா அந்த ட்ரெயின் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் பண்ணி விடும் நம்மளுக்கு. சீக்கிரம் ஓப்பன் பண்ணி விடு சீக்கிரம். கிளவி இது வந்துட்டானா அப்புறம் சங்கடமாக போயிடும். அதான் பார்த்தேன். இப்போதைக்கு இருங்க, கிளவியை இங்கேயே கூப்பிடலாம். வருவாதான் நினைக்கிறேன். சொட்டை கிளவியை ஒன்றை காணுமே. சொட்டையை ஒன்றை காணுங்க. சொட்டை வருவான்னு நினைக்கிறேன். சொட்டை கிளவி ஒரு வழியாக வந்துட்டா, ரொம்ப நேரம் கழித்து வந்தா. ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடலாம். நம்மளுக்கு பார்த்தோன்னா இப்போதைக்கு 4 பொருள் நம்மளுக்கு கிடைத்து விட்டது வெற்றிகரமாக. ஒன்று நம்மளுக்கு தேவை என்னென்னா அந்த 2 பாக்ஸ் வேணும், இன்னும் 2 பாக்ஸ் வேணும். ஏர் பலூன் பாக்ஸ் 1, ஏர் பலூன் பாக்ஸ் 3 வேணும். அதுதான் வேணும். ஓகே, நம்மளுக்கு ஷாட்கன் இப்போதைக்கு தேவைப்படாது. நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்து அடிச்சுக்கலாம். ஆஹா, மொட்டையை பார்த்தீங்களா? அவனோட கை இப்போ தான் பார்த்தேன் நான். இப்போ தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம ஒரே ஓட்டமாக ஓடிடலாம். ஆல்ரெடி நம்ம டே 3ல் இருக்கிறோம். அதான் சொல்லி வாயா மூடல. அதுக்குள்ளே இந்த கிளவி ட்ராப் வச்சுருக்குது. இங்கே தான் ஸ்லிங் ஷாட் இருக்கா? ஓகே எடுத்துக்கலாம். ஸ்லிங் ஷாட் எடுத்தாச்சு வெற்றிகரமா. ஆஹா, இங்கே தாங்க இருக்கிறா சொட்டை கிளவி, இங்கே தாங்க இருக்கிறா. இப்போ ஜஸ்ட் மிஸ் ஒரு ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்டு. ஓகே, இப்போதைக்கு இந்த கிளவியை மட்டும் அடிச்சுட்டு இங்கே அந்த ஜார் இருக்கும். இந்த ஜாருக்காக நான் வரல. இன்னொரு பாக்ஸ் இருக்கும் சொன்னதாலையா, இன்னொரு பாக்ஸு. இதை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு 5 பொருள் வெற்றிகரமாக கிடைத்து விட்டது. ஒன்று நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் தான் வேணும். இதையும் நம்ம சீக்கிரம் போய் கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டு இப்போ நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் செஞ்சாகணும். அந்த ஸ்லெண்டரினை பார்த்தீங்கன்னா நம்ம முடுக்கி விட்டுடலாம். டெடி பைர் யூஸ் பண்ணி முடுக்கி விட்டுடலாம். ஸ்டோன் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ஸ்டோன் நம்மளுக்கு முக்கியமானது தான். ஏன்னா அந்த ஸ்லிங் ஷாட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது தான் முக்கியம். பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஏர் பலூன் பாக்ஸ் 1. இதை நம்ம இங்கே மாட்டிட்டு நம்ம இப்போவே ஒரு சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போவே நம்ம இதெல்லாம் மாட்டி வச்சிடலாம் எஸ்கேப் பண்ணுறதுக்கு. அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா போட்டிருக்கும்போது அந்த சொட்டை கிளவி வந்துட்டானா டேஞ்சராக போயிடும். அதான் பார்க்குறேன். இப்போதைக்கு எல்லாமே இருக்கட்டும். நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் மட்டும் வேணும். ஓகே, இதுவும் மாட்டி வச்சிடலாம். அந்த பலூன் பாக்ஸ் மட்டும் வேணும். டீப்பட்டி இங்கேயே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த டெடி பேர் மட்டும் எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துதான் போகணும். அந்த மொட்டை பையன் கேனப்பையன் எந்திரிச்சிருப்பான். அவன் எங்கே இருப்பான்னு சொல்ல முடியாது. தூண்லேயும் இருப்பான், துரும்புலேயும் இருப்பான். அதான் பார்க்குறேன். லைட்டாக போகிறேன். எங்கடா அவனை காணோம். ஓகே, நம்ம இப்போதைக்கு எடுத்துடலாம். ஆடோடா, எலக்ட்ரிசிட்டி இல்லைங்க. ஒன்றும் அது போடல. நம்ம கேபிள் போடவே இல்லை ஒன்றும். சொட்டை கிளவி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெடி பைர் எடுத்ததுனால அவளோட பேத்தியோடது அந்த முக்கியமான இம்பார்ட்டனான டெடி பைர் எடுத்ததுனால ஆக்ரோஷில் வந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டா. இப்போ அங்கே தான் போகிறா. எங்கே போயிருக்கான்னு தெரில. இந்த சைடு வெளியே போனாலா இல்லை உள்ளே போனாலான்னு தெரில.
அங்கே தாங்க போயிருக்கிறா. பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்கிறா. சரி, அங்கே இருக்கட்டும். நம்மளை பார்த்துருவான்னு நினைக்கிறப்போ ஒன்றும் பார்க்கல. சரி, நம்ம சவுண்டு போட்டு சும்மா விளையாடுவோம். வாங்க மாமா, விளையாடலாம். வருவா. நான் சும்மா ஒரு போக்கில் சொன்னது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேலேயே போயிடலாம். ஸ்லிங் ஷாட் அங்கே தான் இருக்கும். இவன் ஒருத்தண்டா, இவன் தொல்லை தாங்க முடியலங்க. இவன் தொல்லை சரி, இவெல்லாம் மனுஷனாங்க. மொட்டை பையன் எப்படி வரான் பாருங்க. ஓகே, நம்ம இந்த ஜென்ரேட்டரை மட்டும் யூஸ் பண்ணிடலாம். இந்த கேபிள் இங்கே தான் போட்டோன்னு நினைக்கிறேன். ஜென்ரேட்டர் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். எட்ரா சீக்கிரம். ஸ்லெண்ட்ரினா போண்டா வாய். உன்னைய அடிக்கிற அடியில் மட்டும் பாரு. ஓகே, கேபிள் கொடுத்தாச்சு. இங்கே என்ன இருக்குது? ஆக்சிலேட்டர் தான் இருக்குது, நம்மளுக்கு தேவையில்லாத பொருள். இங்கே என்ன இருக்குது? செட் கீ தானா? ஓ, 2 பேருமே வரீங்களா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வராங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடலாம். அந்த ஸ்லெண்டினா இருக்க இடத்துல போய் நம்ம அந்த டெடிபேர் யூஸ் பண்ணணும். அதனால் டெடிபேர் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்களை சாவடிக்கலாம் தான் யோசித்தேன். பட் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கேயே போயிடலாம். டெடிபேர் எடுக்கிறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடலாம். அங்கேயே போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. டெடிபேர் இங்கே தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போட, சீக்கிரம் போட. எங்கெங்கே காணோம்? ஓ, நம்ம கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். கீழே தான், இங்கே தான் போட்டிருக்குது. டெடிபேர் இங்கே தான் போட்டிருக்குது. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. டெடிபேர் எடுத்துக்கலாம். ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக அங்கே தான் போவோம். ஒரு வழியாக நம்ம ஸ்லெண்டினா ரூமுக்கு வந்தாச்சு. ஸ்லெண்டினா அறைக்கு தாளாட்டி பாடி இதை போட்டுடலாம். மூஞ்ச பாருங்கள், போண்டாவாய் மூஞ்சி. இப்போ இவ பார்த்தா ஏதோ ஒன்று தருவான் நம்மளுக்கு. முக்கியமான பொருள் என்ன கொடுத்துருக்கா? சேஃப் கீ கொடுத்துருக்குறா. சேஃப் கீ நம்மளுக்கு ஒரு முக்கியமான பொருள் தான். அதுக்கு முன்னாடி இந்த சொட்டையை நம்ம சாவடிச்சுக்கலாம். சாவடிச்சுட்டு நம்ம நிம்மதியாக எக்ஸ்ப்ளோர் செய்யலாம். ஓகே, எங்கே மொட்டை எங்கே? மொட்டை பையன் வந்துட்டான், அவனை சாவடிச்சாச்சு. சொட்டையை வந்துட்டா, அவளையும் சாவடிச்சாச்சு. ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. டான்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்யணும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாத்ரூம் போயிட்டு, பாத்ரூமை பாருங்கள். இந்த கேமில் இன்னொரு பாக்ஸ் நம்மளுக்கு வெற்றிகரமாக கிடைத்து விட்டது. அந்த பாக்ஸ் இங்கே தான் இருந்துச்சு. நம்மளுக்கு அது தேவை கிடையாது. ஹாட் ஏர் பலூன். ஓகே. தேர்ட் அந்த பலூன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எஸ்கேப் ஆகிறது மட்டும்தான் பாக்கி. அவ்வளோதான், எஸ்கேப் ஆகிடலாம். 22 மினிட்ஸில் நம்ம வீடியோவே முடிக்க போகிறோம். இந்த எஸ்கேப்பு வெற்றிகரமாக இந்த எஸ்கேப் நம்ம கம்ப்ளீட் செய்ய போகிறோம். ஓகே, ஒரே ஓட்டமாக எர்றா உள்ளே உட்கார்றா. இப்போ இந்த லிவரை பார்த்துட்டு நம்ம திருப்பிடணும். திருப்பிட்டோம்னா இந்த டீப்பட்டி பட்டை வச்சோம்னா வெற்றிகரமாக எஸ்கேப் ஆகிடலாம். அவ்வளோதான், டீப்பட்டியை தூக்கி போட்டுடலாம். அட சீக்கிரவா, என்னாச்சு? இப்போ தாங்க வருது, பொறுமையாக வருதுங்க இப்போ தான். அவ்வளோதான், மேலே போகுது. நம்ம பலூன் எஸ்கேப் வெற்றிகரமாக முடித்து விட்டாச்சு. அங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக காடு, வெளியே ஃபுல்லாக காடு. இப்போ வீடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதுதான் வீடு, கிரானைட் 3. ஒரு வழியாக நம்ம பலூன் எஸ்கேப் வெற்றிகரமாக முடிச்சாச்சு. அது பார்த்து நம்ம தான் நினைக்கிறேன். ஆமாம் நம்ம தான் பலூனில் போயிட்டுருக்கோம். ஸ்டார்ஸ் பார்த்தீங்களா, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி போல். அதுதான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக இருக்குது, ஃபுல் மூணு. இப்போ கீழே யார் நிற்கிறா? அதே இன்ட்ரோ தான். ஸ்லெண்ட்ரினா, கிராணி, கிராண்ட்பா, அதாவது போண்டாவாய், மொட்டை, சொட்டை 3 பேர் இருக்காங்க. த எண்ட் வந்துருச்சு. வெற்றிகரமாக நாம் பலூன் எஸ்கேப் வெற்றிகரமாக முடித்து காட்டி விட்டோம். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வரும். அது பார்த்திங்கன்னா கிராணி 1ஓட சீவர் எஸ்கேப் கேம் பிளே வீடியோ தான். அதை பார்த்திங்கன்னா மறக்காமல் பாருங்கள். இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா கிளம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் 4 பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.